السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கருணையால் அஸ்பாபுல் மக்ஃபிரத், அல்லாஹ் நம் பாவங்களை மன்னிப்பதற்குண்டான காரணங்களை பார்த்து வந்தோம். அதில் 4 காரணம் பார்த்தோம். மொத்தம் 10, அதில் 4 பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 1 தௌபா, 2வது இஸ்திக்ஃபார், 3வது மற்றவர் நமக்காக துவா செய்கிறது, நல்ல அமல்கள், இவை கொண்டும் பாவங்கள் மன்னிக்கப்படுது. 5வது அல் மசாயிப் அல்லதி யுகஃபிருல்லாஹு பிஹல் ஹதாயா. அடுத்து சோதனைகள், கஷ்டங்கள் மனுஷனுக்கு வருது பார்த்தீங்களா? எந்த நல்ல அமலும் செஞ்சுருக்க மாட்டான், அல்லாஹ் சில சோதனைகளை கஷ்டங்களை அவனுக்கு கொடுப்பான். இந்த கஷ்டங்களின் காரணமாக அவனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் பற்றில மன்னிச்சிடுவான், அழிச்சிக்கிட்டே இருப்பான். பாருங்கள், தொழுகை வழக்க வழிபாடுகள் தனியாக, அதனால் பாவம் மன்னிக்கப்படுது. சிரமங்கள் சோதனைகள் வருது பார்த்தீங்களா? இதனாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனுடைய பாவங்களை அழித்து தூய்மையாக்கி பரிசுத்தமாக்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. இதுவும் மகஃபிரத்துக்கு அஸ்பாபா அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டான். புகாரி முஸ்லிம் ஹதீஸ் வருது. பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா யுசீபுல் முஸ்லிமு மின் நசபின் வலா வசபின். நசப் அப்படின்னு சொன்னால் களைப்பு, வேலை செஞ்சு களைச்சி போயிடுறோம், காலையில் சாயந்தரம் வரைக்கும் அப்படி களைச்சி போயிடுறோம், உடம்புலாம் அப்படியே அழுத்து போயிடுச்சுப்பா அப்படி, இது நசபு. வசபுன்னு சொன்னால் வியாதிகள், மறது, கை வலி, கால் வலி, தலைவலி, இடுப்பு வலி, காய்ச்சல், சளி, ஜுரம். எந்த ஒரு நசபும் ஒரு வசபும் ஒரு மூமினுக்கு வருவதில்லை. இது வந்து உடல் சம்மந்தப்பட்டது. வலா ஹம்மின் வலா ஹுசுன். ஹம்முனா எதிர்காலத்தை பற்றி கவலை, எதிர்காலத்தை பற்றி ஆச்சும், அப்படி ஆகுமா எப்படி ஆகுமா, என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணும்னு தெரியலையே. ஹுசுன் அப்படின்னா கடந்த காலத்தை பற்றி ஒரு கவலை, இப்படி ஆயிடுச்சே, இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன செய்கிறது, அங்கே ஒரு அப்படி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு, கவலை வரும் பார்த்தீங்களா? இது எதுவும் நிகழ்வதில்லை. வலா அதன், பிறர் அவருக்கு ஏதாவது திட்டுறாங்க, மனசை வருத்தப்படுத்துகிறாங்க. வலா கம், வேறு ஏதாவது மனதில் ஒரு சோகமான ஏதாவது இழப்பு ஏற்பட்டு பெறுது, இது எதுவும் நிகழ்வதில்லை. ஹத்த ஷவுகத்தி யுஷாக்குஹா, அவன் காலில் குத்திய ஒரு சிறு முள் உட்பட. இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயாஹு, அல்லாஹ் அதன் காரணமாக அவனுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் அவனுடைய நீக்கி விடுகிறான்ட்டான். இது புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸு. பலஞ்சபை, அப்போ ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய சோதனைகளை அல்லாஹ் காரணமாக ஆக்கி அவனுடைய எத்தனையோ குற்றம் குறைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனை விட்டு நீக்குகிறான். அப்போ ஒரு மனுஷன் காலையில் சாயந்தரம் வரைக்கும் எத்தனையோ நல்ல அமல்களை கொண்டும் அல்லாஹ் நெருங்குறான், பாவங்கள் மன்னிக்கப்படுது. சோதனைகள் கஷ்டங்களை கொண்டும் பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஒரு தலைவலி, ஒரு காய்ச்சல், இதுவை கொண்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் பாவங்களை மன்னிக்கிறான். சில ஹதீஸ்களில் வருது, அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பேன்னு சொல்லி நமக்கு சொல்கிறான் குர்ஆனில். அம் ஹசிபுத்தும் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஅதிக்கும் மஸலுல்லதீன ஹலோ மின் கபலிக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பஸாஉ வல் தர்ரா. பஸான பசி பட்டினி, தர்ரான வியாதிகள், இவைகள் இல்லாமல் எளிமையாக சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறார். வருது, அஜபன்லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமானதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ன அம்ரஹு குல்லஹு ஹைருன், அவனுக்கு அல்லாஹ் தரக்கூடிய எல்லாமே அவனுக்கு ஹைர் தான். ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் தரக்கூடிய அனைத்துமே ஹைர் தான். வலைஸ தாலிக லி அஹதின் இல்லா லில் முஃமின், வேறு யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கல, முஃமினுக்கு மட்டும் அல்லாஹ் ஸ்பெஷலாக கொடுத்துருக்குறான். இன் அசாபத்துஹு சர்ரா, அவனுக்கு எதுவும் நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல சந்தோஷமானவைகள் நடந்தது, ஷக்கர நன்றி செலுத்துகிறான், ஃபகான ஹைரன் லஹு, அது அவனுக்கு ஹைராக போயிடுது. வைன் அசாபத்துஹு தர்ரா, எதுவும் தீங்கு நிகழ்ந்தது என்றால் சபர பொறுமை கொண்டான், ஃபகான ஹைரல்லு, அது அவனுக்கு நல்லதாக போயிடுது. அப்போ இதுவும் அவனுக்கு நல்லது, அதுவும் அவனுக்கு நல்லதாகிருச்சுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பழஞ்சவை, அப்போ ஒரு மூமினுக்கு வரக்கூடிய நற்காரியங்கள், நிகழக்கூடிய சோதனைகளும் அவன் பாவங்களை அழிக்கக்கூடியதாக ஆகிட்டு. ஒரு சஹாபி சொன்னாங்க, குர்ஆனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆயத்து அது, எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஆயத்து அது அப்படின்னு சஹாபி சொன்னாங்க. ஒமா அசாபக்கும் மின் முசீபத்தின் ஃபபிமா கசபத் ஐதீக்கும் வயஃபு அன் கசீர். இந்த ஆயத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஆயத்துன்னு சொன்னாங்க ஒரு சஹாபி. என்ன காரணம்னு கேட்டாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பாவங்களை 2ஆக பிரிச்சுட்டான். ஒன்று கசீர், இன்னொன்று கலீல். ஒன்று 90%, இது கசீர்னு வச்சுக்குவோம், 10% இதை கலீல்னு வச்சுக்குவோம், வச்சுட்டோமா? இப்போ இந்த கசீர் இருக்குல்ல 90%, இதை மன்னிச்சிட்டேன், நானாக மன்னிச்சிட்டேன், எந்த காரணமும் இல்லாமல். கலீல் கொஞ்சமாக இருக்குது 10%,
இதற்கு பகரமாக துனியாவிலே சில சிரமங்களை கொடுத்துட்டேன், அப்போ ரெண்டுமே கழிஞ்சு போச்சு, ஆகிரத்தில் பரிசுத்தமாக கொண்டு வருவேன்னு அர்த்தம். அது ஒமா அசாபுக்கும் மீ முசீபத்தின், எதுவெல்லாம் துனியாவில் சில சிரமங்கள் உங்களுக்கு நிகழ்ந்ததோ, ஃபபிமா கசபத் ஐதீக்கும், அது உங்கள் கைகள் சம்பாதித்ததினால்தான், வயாஃபு அன் கசீர், கசீரை மன்னிச்சுட்டேன்ட்டு அல்லா தாலா. அப்போ அல்லாஹ் தாலா நம்ம ரெண்டையுமே நமக்கு துனியாவில் மன்னிச்சு மறுமை நாளில் பரிசுத்தமாக நம்மளை கொண்டு வரானே, அல்ஹம்துலில்லாஹ், இது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்று சொன்னார்கள். விளங்குங்களா? சரி, இன்னொரு ஹதீஸ் வருது, இது திருமதி ஷரீஃபுடைய ஹதீஸு. இதா அராதுல்லாஹு பி அப்திஹி அல் ஹைர, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நல்லது செய்ய நாடுவானே ஆனால், அஜ்ஜல லஹுல் உகூபத்த ஃபி துன்யா, அவன் செஞ்ச குற்றங்களுக்கு துனியாவிலே தண்டனையிலே கொடுத்துட்றான் அல்லாஹ். அப்போ தண்டனை வர்றது நம்ம கஷ்டம், என்ன ஏன் தான் அல்லாஹ் அப்படி சோதிக்கிறானோ, அல்லாஹ் என் மேலே என்ன வருத்தமாக இருக்கிறானோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் அவன் மேலே பொருத்தமாக இருக்க போது கொடுக்குறான், துனியாவிலே சில சிரமங்களை கொடுத்து கழிச்சு விட்டுறான். வைதா அராதுல்லாஹு பி அப்தின் அஷ்ஷர்ர, அடியானுக்கு தீங்கு செய்ய அல்ல நாடிவிட்டால், அம்சக்க அன்ஹுபி தன்பிஹி, அவன் பாவங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டான், அவன் பாட பாவம் வச்சுட்டே போவான். சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷம், வீட்டுக்கு மேலே வீடு, காசுக்கு மேலே காசு, வருமானத்துக்கு மேலே வருமானம், சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். ஹத்தா யுவாஃபி பிஹி யோமுல் கியாமா, கியாமா நாளில் ஒட்டு மொத்தமாக அவனை பிடிச்சிருவான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. அப்போ துனியாவில் வரக்கூடிய சில சிரமங்கள், மனுஷனுக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், இது எல்லாமே அல்லாஹ் அவனுக்கு செய்யக்கூடிய பெரும் நியமத் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபில் வரக்கூடிய சஹியான ஹதீஸ். வலஞ்சபை இன்னொரு விஷயம் வருது, புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸு. மாமின் முஸ்லிமின் யுசீபுஹு அதன் மிம் மரதின் ஹொமா சிவாஹு, ஒரு மனிதனுக்கு, முஸ்லிமான ஒரு மனிதனுக்கு வியாதியோ வேறு எந்த கஷ்டங்களோ, கை வலி கால் வலி எது ஏற்பட்டாலும், இல்லா ஹத்தல்லாஹ் பி செய்யாத்தி கமா தஹுத்து ஷஜரத்து வரகஹா, எப்படி மரத்திலிருந்து இலை கொட்டுகிறதோ, இலை காஞ்சி போனால் ஒன்றுனா மரத்தை குலுக்கணும், இலை அப்படி கொட்டுதோ, அது மாதிரி இந்த வியாதிகளை அவனை குலுக்க 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 அவன் பாவங்கள்லாம் அப்படி எல்லாம் உளுந்து பரிசுத்தமாக மொட்டை மரமாயிரும். கடைசியில் மொட்டை மரமாயிருது இல்லை, அது மாதிரி மொட்டையாக அவன் சுத்தமாக எந்த பாவமும் இல்லாமல் அல்லாஹ் போய் அவன் சந்திக்கிறான். அவன் இவ்வாறாக அல்லாஹ் தஆலா அவனுக்கு நியமத் செய்கிறான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது நம்ம சில பேர் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு, அதனாலாம் கஷ்டம்தாங்க அவனுக்கு, வியாதி ஏதாவது தொழில், ஏதாவது கஷ்டம் நஷ்டம், சாப்பாடு இல்லை, அது ஏதாவது சொல்லிருக்கான் அப்படின்னு மட்டமாக நினைக்காதீங்க. அது அவனுக்கு விஷயத்தில் அல்லாஹ் அதை ஹைராக்கி வச்சுருப்பான். கல்பில் ஈமான் இருந்தால் போதும். அந்த மூமினுக்கு துனியாவில் தரக்கூடிய இந்த சிரமங்களை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக ஆக்கி வச்சுருக்கான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சாயிப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்க ஒரு நாள் போயிருந்தாங்க. அப்போ அவங்க நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அழுந்துங்களா, காய்ச்சல், உடம்புலாம் காய்ச்சல், போரை பற்றி அப்படி நடுங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, மாலக்கையா உம்மு சாயிபை என்ன நடந்துச்சு, என்னாச்சு உங்களுக்குன்னு, துஸஃப்ஸஃபீன, நடுங்கி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு. இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, காலத் அல் ஹும்மா லா பாரக்கல்லா ஃபியா, அல்லா பரக்கத் செய்யா, அந்த காய்ச்சல் தான் யார் ரசூலுல்லாஹ் 3 நாளாக அல்லா அந்த காய்ச்சலுக்கு பரக்கத்து இல்லாமல் செய்யணும். நம்ம திட்டுற வார்த்தை மாதிரி அது, நாசமாக போன காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்களே, நம்ம தமிழில் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி அல்லா அதுக்கு பரக்கத் செய்யாமல் போட்டோம் அதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா துஸப்பில் ஹும்மா, அம்மா நீங்கள் காய்ச்சலை திட்டாதீங்கம்மா, ஃபைன்னஹா தத்ஹபு ஹதாயா பனி துத்ஹிபு ஹதாயா பனி ஆதம கமா யுத்ஹிபுல் கீரு ஹுபுசல் ஹதீது, இரும்பில் உண்டான துருவை எப்படி அந்த கீர்னா அந்த துருத்தியை நெருப்பு வச்சு அடிப்பாங்க. இப்போ தான் மோட்டர் போட்டுடுறாங்க, அந்த நெருப்பு படப்பட இரும்பை உருக்கி அந்த அழுக்கெல்லாம் எடுத்து அதனுடைய துருவை அகற்றி விடுகிறதோ, அது மாதிரி இந்த காய்ச்சல் என் உம்மத்தில் பனி ஆதமுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி விடுகிறது, அதனால நீங்கள் அதை திட்டாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருது, லா யஸாலுல் பலா பில் முஃமினி வல் முஃமினத்தி ஃபி நஃப்ஸிஹி வ வலதிஹி வ மாலிஹி, ஒரு முஃமினான ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அவன் நஃப்ஸிலே, அவன் உடலிலே, அவனுடைய பொருள்களிலே, அவனுடைய குழந்தை குட்டிகளிலே மாற்றி மாற்றி காசு பணம் நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். ஹத்தா யல்கல்லாஹு, கடைசியில் அவன் அல்லாஹ்வை சென்று சந்திப்பான். வமா அலைஹி ஹதியத்துன், அவனிலே ஒரு சின்ன பாவம் கூட, சின்ன குற்றமே இல்லாமல் பரிசுத்தமாக சென்று அல்லாஹ்வை சந்திப்பான்.
இது அல்லாஹ் கொடுக்குற நேமத் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஞ்சவை அப்போ சில பேருக்கு நம்ம சிரமம் வர்றதை வந்து கஷ்டம் நினைக்கிறாங்க. ஒரு சஹாபி இருந்தாங்க, சஹாபி பேர் உபை பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சய்யிதுல் குர்ரா என்ற பேர், ஹாரிகளின் தலைவராக இருந்தாங்க. இந்த மாதிரி பெருமாள் சொல்ல காய்ச்சலுடைய சிறப்புகளை, உடல் வியாதியுடைய சிறப்புகள்லாம் சொல்லிட்டு வந்தாங்கல்ல, அதை பார்த்துட்டு அந்த சஹாபி ரசூல் அல்லாஹ்ட்ட துஆ சொன்னாங்க, யா அல்லாஹ் எனக்கு காய்ச்சல் வந்துடணும், ஒரு நாள் கூட அந்த காய்ச்சல் என்னை விட்டு போகக்கூடாது, அப்படியே அந்த காய்ச்சல் என்னை பிடிச்சிக்கிட்டு நிற்கணும். ஆனால் எனக்கு வந்து தொழுகை போகிறதுக்கு, அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுகிறதுக்கு, ஜிஹாதுக்கு போகிறதுக்கு தடையாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எனக்கு காய்ச்சல் கூட அல்லான்னு கேட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டுச்சு. அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த காய்ச்சல் 10-20 வருடங்களாக நீங்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் காய்ச்சல் தான். தொழுகையில் போய் ஒரு வக்து ஜமாத்து கூட விடவே இல்லை. சஹாபாக்க சொல்கிறாங்க, அவங்க பக்கத்தில் போய் நின்றால் எங்களுக்கு சுடும். அவங்க பக்கத்தில் போய் நின்றால் அந்த உஷ்ணம், காய்ச்சலுடைய உஷ்ணம் எங்களுக்கு சுடும், உடம்பு தொட்டால் கொதிக்கும். இப்போ காய்ச்சல்னா சாதாரண எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். காய்ச்சல் உடம்புக்கு வந்தால் தலைவலி எல்லாத்துலையும் சேர்த்துல வரும். அது உடனே உடல் அசதி அத்தனையும் பொறுத்துக்கிட்டாங்க. இன்னும் காய்ச்சலுக்கு இவ்வளோ சிறப்பு எல்லாம் கொடுத்துருக்குறான் அப்படின்னு. இளஞ்சவை இவ்வளோ சிறப்பு எல்லாம் கொடுத்துருக்குறான். இல்லை கியாமத்து நாளில் அவ்வளோ பரிசுத்தமாக நம்ம கொண்டு போயிடுவோம் அப்படின்னு. ஆனாலும் ஜிஹாதுக்கெலாம் போனாங்களாம், பாடம் நடத்துவாங்க. இப்போ காரி சாபவங்க பாடம் நடத்துவாங்க, தொழுகைக்கு இப்போ ஜமாத்துக்கு போயிடுவாங்க. ஒரு நாள் ஜமாத்து கூட விட்டதே இல்லை. விளைஞ்சிங்களா? சஹாபாக்க சொல்கிறாங்க, எந்த விதமான மாற்றமும் அவங்கள நாங்கள் பார்க்கல. இன்னும் சில நேரங்களில் ஏதாவது அவங்களுக்கு வருத்தமான செய்தி சிடுன்னு இருப்பாங்க அந்த காய்ச்சல்னால, அதை தான் அவங்கள்ட்ட பார்த்தோம் அப்படின்னா. உமர் நாயமே ஏதாவது சொன்னாங்க, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா அப்படின்னு உமர் இதில் கொஞ்சம் சிடுன்னு பேசிடுவாங்க சில நேரங்களில். அந்த ஒன்று அவங்கள்ட்ட இருந்துச்சு தவிர மற்றபடி அவங்கள்ட்ட வந்து வேறு எதுவும் இல்லவே இல்லை. பாருங்க, இந்த ஹதீஸ் வந்து தபரானியில் வருது. உபை பின் காப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹும்மன் லா தம்னஉனி ஹுரூஜன் ஃபீ சபீலிக வலா ஹுரூஜன் இலா பைத்திக வலா மஸ்ஜித் நபியிக ஜி வலைஸ ஃபலம் யும்சி உபை கத் இல்லா வபிஹி ஹும்மா. அவங்க என்ன சொன்னாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதற்கோ பள்ளிவாசலுக்கு போகிறதுக்கோ உன்னை பற்றி மார்க்கத்தை கற்றுக்கொள்ள உன் வீட்டுக்கு போகிறதுக்கோ எனக்கு இடைஞ்சல் இல்லாத அளவுக்கு எனக்கு காய்ச்சல் கொடுன்னாங்க. ஒரு நாள் சாயந்தரம் கூட அவங்க நாங்கள் பார்க்கல, காய்ச்சல் இல்லாமல் பார்க்கவே இல்லை. ஜி அல்லாஹு அக்பர். விளங்குது பை? யார் சொல்கிறா? ஹதீஸ் அது உபை பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு. சரி, அப்படி நம்ம அல்லாட்ட கேட்கலாமா? உபை பின் காப் சுன்னத்தாச்சே, அம்மா எங்களுக்கும் அது மாதிரி காய்ச்சல் கூட இல்லை, வியாதி கொடுத்துடல, கஷ்டம் கொடுத்துடல, இப்போ பார்த்தாலும் கை வலி, கால் வலி, முட்டு வலி, தலைவலின்னு வாழணும் அல்லா கேட்கலாமா? அப்படி கேட்கக்கூடாது. அவங்களுடைய ஆசை அது. ஒரு சஹாபியுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு மற்ற 1,24,000 சஹாபாக்கள் ஒரு சஹாபி அப்படி கேட்டாங்க. மிச்சம் ஒரு சஹாபாக்கள்லாம் பெருமாள் சொல்கிறாங்க, சலுல்லாஹ் அல் ஆஃபியா, அல்லாட்ட ஆஃபியத்தை கேளுங்க, அல்லாட்ட ஆஃபியத்தை கேளுங்க, அல்லாட்ட ஆஃபியத்தை கேளுங்க. தெரிஞ்ச போய் ஃபைனல் அப்தல் முஃமின மா யுத்தா பஅதல் ஈமானி அஃதல மினல் ஆஃபியா. ஒரு முஃமினான அடியான் ஆஃபியா, ஈமானுக்கு அடுத்த ஆஃபியத்தை விட சிறந்த ஒரு நேமத்தை அவன் கொடுக்கப்படுவதில்லை அப்படின்ட்டாங்க சொல்லார். அப்போ ஆஃபியத்தாமே அவர்கிட்ட கேட்கணும், ஆஃபியத்தை கேட்கணும். அதையும் மீறி என்ன தான் ஆஃபியத்தை கேட்டாலும் வர நபுலு வண்ணக்கும் திட்டவட்டமாக உங்களை சோதித்தே தீர்வோம் அப்படின்னா சொல்கிறானே இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கஷ்டங்கள் வரும். சில பேருக்கு உடல் ரீதியான கஷ்டங்கள், காசு பணம் காண போயிடும், காசு பணம் நஷ்டமாயிரும், அதுவும் ஒரு மனசு ஒரு ரத்தம் தானே. பை இப்போ தரமாக இந்த ஃபோன் இருக்குது, நீங்கள் கடையில் போய் விலை பேசி 10,000 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்து நண்பன் உட்காந்திங்க, அவன் சொன்னார் இந்த ஃபோன் எவ்வளோ? 10,000 ரூபாயா? நேற்று 8,000 வாங்கினேன், அதே ஃபோன் தான் பாருங்க அப்படின்னா. எங்கள் அந்த கடையில் ஆஹா மறுபடியும் பில்லை கொடுத்தா திருப்பியாக கொடுக்க போகிறான், இப்போ 2,000 நஷ்டமாச்சுன்னு மனசில் கஷ்டம் வருது இல்லை? மனசு இதுவும் வருத்தம் தானே, இதுவும் ஒரு வருத்தம் தான். அந்த போய் ஃபோனுன்னு இல்லை, கத்திரிக்காய் தக்காளி ஒரு கடையில் போய் விலை பேசி 30 ரூபாய் எடுத்துருப்பீங்க, வர வழியில் வந்துட்டு இருப்பீங்க, பார்த்தா 28 ரூபான்னு போட்டிருப்போம் கடையில். அதே மாதிரி தக்காளி ஆடா பாவி 2 ரூபா கம்மியாக அதிகமாக வாங்கிட்டோமே அப்படின்னு மனசில் நினச்சிங்கன்னு வச்சுங்க, அதுவும் ஒரு வகை நஷ்டம் தான், உங்களுக்கு ஏற்பட நஷ்டம் தான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு தகுதியில் அப்படி இருந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அறிஞ்சுங்களா? இந்த மாதிரி நாம் ஒரு சின்ன மன வருத்தங்கள், சின்ன கஷ்டங்கள் எந்த அளவுக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஃமின் தன் காணா போன பொருளை தேடுகிறானே அதையும் அல்லாஹ் அவன் பாவங்களுக்கு கஃபாராவாக்கியதை ஆக்கிடுறான். பேனா இங்கே தான் வச்சு, பேனா எங்கே போச்சு, எங்கேப்பா இங்கே பேனா இங்கே வச்சுன்னு காணோம் அப்படின்னு சொல்லி கையில் வச்சு தேடுவோம். சில இடங்களில் ஜோப்பில் தான் வச்சுருப்பாங்க, பேனா வச்சுருந்தீங்கப்பா நீங்கள் தானே வச்சுருந்தேன் காணோம் அப்படின்னு தேடுறாரு பாருங்க ஒரு பொருளை. அந்த ஒரு நிமிஷம் ஒரு மன உளைச்சல் தானே, அந்த மன உளைச்சல் காரணமாகவும் அல்லாஹ் பாவலாம் மன்னிச்சிடறான்.
அவர் மூமினுக்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு கஷ்டங்களிலிருந்தும் பெரிய கஷ்டங்கள் வரை அத்தனையுமே அல்லாஹ் அவர்கள் செய்யக்கூடிய மாபெரும் நேமத் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சுங்களா? இன்னொரு ரிவாயத்தில் வருது, இன்ன சாலிஹீன, நல்லடியார்கள், யுஷத்தது அலைஹிம், அல்லாஹ் நல்லடியார்களுக்கு கஷ்டங்கள் கொஞ்சம் கூட வரும்ட்டாங்க சொல்லாச்சு. ஷதீதான கஷ்டங்கள் கூட தான் வரும். நம்ம என்ன விளங்கிட்டோம், பாவிகள் ரொம்ப துனியாவில் ரொம்ப அனுபவிப்போம், நல்லடியாரெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படி இல்லை, அவங்க சந்தோஷம் ஆகிறதில்ல. நல்லடியார்களுக்கு மற்றவர்களை விட கஷ்ட நஷ்டங்கள் சற்று கூட வரும். இன்ன சாலிஹீன யுஷத்தது அலைஹிம் வஇன்னஹு லா யுஸீபு முஃமினன் நகபத்துன் வலா ஷௌகத்துன் ஃபமா ஃபௌக ذلك இல்லா ஹுத்தத் பி அன்ஹு பிஹா ஹதியத்தன் வ ருஃபிஅ லஹு பிஹா தரஜத்தன். ஒரு சின்ன கஷ்டமோ, ஒரு சின்ன அடிபடுறது, காலில் மோதுது, ஒரு சின்ன தலை இடிச்சுக்குது, ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் அதை கொண்டு அல்லாஹ் தரஜாக்களை உயர்த்துகிறான், அவனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். இன்னொரு ரிவாயத்தில் வருது, அஷத்துன் நாசி பலான் அல்ல அன்பியாவ், மனிதர்கள் அதிகமாக சோதனைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் அன்பியாக்கள். சும்மல் அம்சலு ஃபல் அம்சல், அதுக்கடுத்து அல்லாட்ட அந்தளவு அந்தஸ்து உடையவர்கள், அதுக்கடுத்து அந்தஸ்து உடையவர்கள். எந்த அளவு அல்லாட்ட அந்தஸ்து ஒரு மனுஷனுக்கு அதிகமாக 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 அவனுக்கு சோதனைகள் கஷ்டங்கள் அதிகமாகத்தான் வரும். எந்த பை அப்போ பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஊதீது ஃபில்லாஹி, அல்லாஹ் விஷயத்தில் நான் சிரமங்கள் கொடுக்கப்பட்டேன். குல்து யா ரசூலுல்லாஹ் அஷத்துன் நாசி பலான் அல் அன்பியாவு சும்மல் அம்சலு ஃபல் அம்சல். இது ஒரு ரிவாயத்து. இன்னொரு சஹீஹ் திருமதி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸு, அல்லங்க பை குல்து யா ரசூலுல்லாஹ் ஐயுன்னாசி, சாத் பின் அபி வக்காஸ் ரிவாயத் செய்கிறாங்க, திருமதியில் வரக்கூடிய ஹதீஸு, ஐயுன்னாசி அஷத்து பலான், கஷ்ட நஷ்டங்கள் சோதனைகள் யாருக்கு ரொம்ப அதிகமாக வரும் என்று நான் கேட்டேன். காலல் அன்பியாவு சும்மல் அம்சலு ஃபல் அம்சலு, முதல்ல நபிமார்களுக்கு தான் எல்லாத்தை விட அதிகமாக சோதனை. சில நபிமார்கள் அப்படியே உடல் இரண்டாக அறுக்கப்பட்டார்கள், கழுத்து அறுக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள், கொடுமையாக தண்டிக்கப்பட்டார்கள். சொல்லிட்டு பெருமாள் சொன்னாங்க, ஃபயுபுத்தலியர் ரஜுலு அலா ஹஸ்பி தீனிஹி, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய தீன் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு சோதிக்கப்படுவான். இல்லை விளங்கிங்க, ஒவ்வொருவரும் அவரவருடைய மார்க்கம் எந்த அளவுக்கு பிடிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு சோதனை இருக்குது. அப்போ மார்க்கத்தில் பிடிப்பு இல்லாமல் இருக்கான், தொழுகை இல்லை, நோம்பு இல்லை, சகாத்தில் ஹஜ் இல்லை, அவன் பாட்டுக்கு தண்ணி அடிச்சுக்கிட்டு தெரியிறான், சோதனையே வராதுன்னு அர்த்தம். கஷ்ட நஷ்டங்களே வராது அவனுக்கு, இப்போ பார்த்தாலும் சுற்றுறான். இப்போ எந்த அளவுக்கு அவன் மார்க்கத்தில் பிடிப்பாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் சோதிக்கப்படுவான். ஃபைன்கான ஃபி தீனிஹி சலபன், ஒரு தீனில் ரொம்ப கெட்டியாக பிடிச்சபடியாக இருக்க மார்க்கத்தில் என்றால் இஷ்டத்தபலாவு, அவனுடைய சோதனை மேலும் அதிகமாகும். அதாவது நான் எந்த நிலையும் அல்லாஹ் கைவிட மாட்டேன், மார்க்கத்தை கைவிட மாட்டேன், ஹலால் ஹராம் கைவிட மாட்டேன், அல்லாவுடைய ஏவல் விளக்குகளை கைவிட மாட்டேன்னு பிடிக்கிற மாதிரி, அப்படியா இப்போ என்ன செய்ய பார்ப்போம், சரி அப்போ விட மாட்டேங்கிறான், அப்போ இது அது ஒரு பெரிய சோதனை, இப்போ என்ன செய்ய பார்ப்போம். அடே அதுலேயும் சார் எதுக்கு வேண்டியல அடுத்த டெஸ்ட்டு முந்தைய டெஸ்ட்டை விட வேகமாக வருது. எனக்கு டெஸ்ட்டே வேணாம், மார்க்குமே வேணாம், ஒன்று வேணாம், விட்டு வச்சுக்கோ, டெஸ்ட்டே இல்லை அவனுக்கு. இப்போ 8ஆம் கிளாஸ் பரீட்சை வச்சு பாஸ் பண்ணிட்டான், இப்போ அவனுக்கு என்ன வைப்பாங்க 10ஆம் கிளாஸு டெஸ்ட்டு 9, 10, 8ல் ஃபெயிலாக போயிட்டா 10 வைப்பாங்களா? 10th பாஸ் பண்ணிட்டான், அடே பரவாயில்ல, இப்போ என்ன வைப்பாங்க அடுத்தது +1, அதோட கஷ்டமாக இருக்குமா லேசாக இருக்குமா? 10th விட +1 அதையும் பாஸ் பண்ணிட்டான், அதில் ஃபெயிலாக போயிட்டானா வீட்டுக்கு போயிட வேண்டியதான். சரி நீ வேணாம் விடு, ஒன்று நீ இருக்கிறது படித்தது போதும், இது ஆட்டக்கிட்ட ஓட்டி படிச்சுக்கோப்போ, உனக்கு அதுக்கு மேலே வேலை வேணாம். +1 பாஸ் பண்ணிட்டான், இப்போ என்ன செய்வாங்க? அடே +2 அதோட கஷ்டமாக இருக்கும், அதையும் பாஸ் பண்ணிட்டான், இப்போ பிகாம் ஃபஸ்ட் இயர், அது பாஸ் பண்ணிட்டான் செகண்ட் இயர், அப்புறம் தேர்ட் இயர், அதுவும் பாஸ் பண்ணிட்டான், இப்போ IAS. ஆஃப் என்ன செய்வாங்க பை? அதோட கொஞ்சம் சிரமமாக இருக்கும். IAS எந்த அளவுக்கு பரீட்சை கஷ்டமாக அதில் பாஸ் பண்ணால் அந்தஸ்து மேலே போயிரு. IAS படித்து பாஸ் பண்ணிட்டான், இப்போ என்ன செய்வார்? அவர் பெரிய கலெக்டர் ஆகிறாரு, செக்ரட்டரியேட்டில் வேலை செய்கிறாரு, முதல்வருக்கு ஹெல்ப்பராக போயிடுறாரு, தலைமைச் செயலகத்தில் போயிடுறாரு, அப்புறமேலே பிரதமருக்குரிய இதாகிடுறாரு, IPS, அப்படியே மொத்த தமிழ்நாட்டு போலீஸாக அவர் கண்ட்ரோலில் என்ன பை IG ஆகிடுறாரு. அப்போ இவர் 8ஆம் கிளாஸ் நிப்பாட்டின அவர் என்ன, அவர் IG ஆக முடியுமா? அவர் IPS ஆக முடியுமா? அவர் தலைமைச் செயலர் ஆக முடியுமா?
அவர் மத்திய பிரதம ஆலோசகராக முடியுமா? அவர் என்ன செய்வார்? அவர் ஆட்டோ ஓட்டலாம், டிராக்டர் ஓட்டலாம், குட்டி யானை ஓட்டலாம், அவ்வளோதான். அவர் அவங்க வந்து மொத்த இந்தியாவுக்கே தலைமை கணக்காளர். அது மாதிரி ஆடிட்டர் ஜெனரலா? அதுக்கு என்ன படிப்பு? மொத்த இந்தியா சிஏல இப்போ தலைமை சிஏ இப்போ தலைமை கணக்காளர், ஆடிட்டர் ஜெனரல். அதுக்கு சிஏ படி பிசியா ஆடிட்டிங் படிப்பு கஷ்டம்தான். அப்போ எந்த அளவுக்கு ஒன்றுக்கு மேல் ஒன்று இன்கான சலிபன் அவர் மார்க்கத்தில் கெட்டியாக இருந்தால் இஷ்டத்தபலா அடுத்த சோதனை அதோட பெருசாக வரும். அப்போ எந்த அளவுக்கு சோதனை செஞ்சு அல்லாஹ் தஆலா கடைசியாக நான் இல்லை ஒவ்வொரு அந்தஸ்து மேலே வெளியாக ஆக்கி அவுலியாவாக்கி குத்துபாக்கி மிகப்பெரிய அந்தஸ்துக்கு அல்லாஹ் தஆலா அவனை கொண்டு சென்று விடுகிறான். வயன்கான ஃபி தீனிஹி ரிக்கத்துன் அவர் மார்க்கத்தில் பலகீனமானாக இருந்தால் உபுத்துலியா அலா ஹஸ்பி தீனிஹி அந்தளவுக்கு தான் சோதனை கொடுப்பாங்க. மார்க்கத்தில் பலகீனமாக இருந்தால் அந்தளவுக்கு சோதனை கொடுக்கும். ஃபமா எபுரஹுல் பலாஉ பில் அபுதி ஆக ஒரு அடியானுக்கு சோதனைகள் நீங்காது வந்து கொண்டே இருக்கும். ஹத்தா எத்துருக்கு கடைசியாக அல்லாஹ் அவனை பூமியில் விடுவான். எம்ஷி அலல் அருளியன் பூமியில் நடந்து செல்லுவான். மாலைஹி ஹத்தியாத்துன் அவன் மேல் ஒரு சிறு பாவம் கூட இல்லாத நிலையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பூமியில் அவனை நடக்க விடுவான். இந்த அத்தா இதா லக்கியஹு கடைசியில் அல்லாஹ் அவனை சந்திப்பான். லம் யகுன் அலைஹி ஹத்தியாத்து அவன் ஒரு சின்ன பாவம் கூட இல்லாத நிலையில் அல்லாஹ் தஆலா அவனை சந்திப்பான். ஜபை அப்போ இந்த பாவங்களை அழிக்கக்கூடிய காரணமாக அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனிலே உடலில் வரக்கூடிய வியாதிகள், மனதில் ஏற்படக்கூடிய கவலைகள், சில ரிவாயத்தில் வருது சில பாவங்கள் இருக்கான் அது கஃபாரா வந்து குடும்ப கவலை தான் கஃபாரான்ட்டாங்க சொல்லார். மனைவி மக்கள் குடும்பத்தை பற்றி பெரிய கவலைப்படுறாங்கல்ல, உங்களுக்கு என்ன ஏற்பாடு செய்கிறது, இவங்களுக்கு என்ன வசதி வாய்ப்பு செஞ்சு கொடுக்கணுமே, புள்ளக்குட்டி ஏதாவது வளர்க்குறதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணுமே அப்படின்னு கவலைப்படுறான். பார்த்தீங்களா? இந்த கவலைகளின் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய எத்தனையோ பாவங்களை மன்னிச்சிடறான். சில பாவங்கள் அதை கொண்டு தான் மன்னிக்கப்படுகின்றன அப்படின்னு சில ரிவாயத்தில் வருது. இது இன்னல் அபுத அபூதாவுல் அபுல் ஹதீஸ் இதா சபகத் லஹு மினல்லாஹி மன்சிலத்தன் அல்லாஹ்ட்ட ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் ஒரு அந்தஸ்து எழுதி வச்சுட்டான். இந்த உயர்ந்த அந்தஸ்து அவன் அடைவான் அப்படின்னு அல்லாஹ் எழுதி வச்சுட்டான். லம் யபுலுஹா பி அமலிஹி தன் அமலை கொண்டு அவன் அதை அடையவில்லை. என்ன செய்யணும்? அமல் செஞ்சு அடையணும். அமல் குறைஞ்சி போச்சு, அமலை கொண்டு அதை அடையலை. இப்போ அந்தஸ்து அடையணும் நல்லா எழுதி வச்சுட்டான், அடையணும் தானே ஆகணும். இப்போ அல்லாஹ் என்ன செய்வானா? இபுத்தலாஹுல்லாஹு அல்லாஹ் அவனை சோதிக்க ஆரம்பிச்சிடுவான். ஃபி ஜசதிஹி அவனுடைய உடலிலே, ஃபி மாலிஹி அவனுடைய செல்வத்திலே, ஃபி வலதிஹி அவன் பிள்ளை குட்டிகளுக்கு உடம்பு செல்லாம் காய்ச்சல் நஷ்டங்கள். சும்ம சப்பரஹு அலாதாலிக்க இதில் அவனை பொறுமையானவனாக அல்லாஹ் அவனை ஆக்குவான். ஹத்தா எபுலுகுல் மன்சிலத்தல்லதி சபகத் லஹு மினல்லாஹி தஆலா அல்லாஹ் அவனுக்கு ஏற்கனவே எழுதி வைத்திருந்த அந்த உயர்ந்த அந்தஸ்தை அடையும் வரை இப்படி சோதனைகளை கொடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த உயர்ந்த அந்தஸ்தை அடைய செய்து விடுவான். மறுமையில் போய் தான் தெரியும் அல்லாஹ் அக்பர் ரப்பே இப்படியா எனக்கு வச்சிருக்கிற அந்தஸ்து. சில விவாதத்தில் வருது, ஒரு அடியான் மறுமை நாளில் போய் பார்ப்பான் அவன் பட்டோலியை பார்த்தா எக்கச்சக்கமான நன்மைகள், நல்லா திரும்பி பார்க்கணும். நான் செய்யவே இல்லை, இவ்வளோ எழுதியிருக்கு, நான் கொஞ்சம் தான் செஞ்சுருப்பான். அவங்க தெரியும்ல, நம்ம வண்டவாரம் நமக்கு தெரியாதா? அது இவ்வளோ இருக்குது, பட்டோலையை மாற்றி கீச்சு மிளகுல கொண்டுட்டாங்களான்னா இவன் பட்டோலை தான் கடைசியில் பார்த்தான். இன்னும் இவ்வளோ நன்மை செய்யவே இல்லையா ரப்பி, எழுதியிருக்கேன்னு. உனக்கு சில கஷ்ட நஷ்டங்கள் துனியாவில் கொடுத்தேன், நீ பொறுத்துக்கிட்டே இல்லை, உடலில் சில வியாதிகள் அதெல்லாம் கொடுத்தேன், பொறுத்துக்கிட்டே இல்லை, அதுக்கு பகரமாக தான் இங்கே நன்மை எழுதியிருக்கேன்னு சொன்னால் அவன் சொல்லுவானா? அப்படியானா ரப்பே துனியாவில் என்னை துண்டு துண்டாக மிக்ராவெலாம் கத்திரிக்கோலில் வச்சு துண்டாக என் உடலை வெட்டி வேதனை அனுபவித்து நாளைக்கு வந்திருந்தா இன்னும் எவ்வளோ நன்மை பெற்றிருப்பேனே. அது துனியாவில் கஷ்டம் கொஞ்ச நாள் போயிடும். அது துனியாவில் படக்கூடிய கஷ்டம் துனியாவோட போயிடும் இல்லை, சில நாட்கள் தானே. அது ஆகிரத்தில் இக்கச்சக்கமான கோடிக்கணக்கான வருடங்கள் நிம்மதியாக வாழ்ந்திருப்பேனே. துனியாவில் மேலும் மேலும் கஷ்டம் கொடுத்துருக்க வேண்டியதான். எனக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுத்து அமிச்சிட்டே அல்ல. துனியாவில் கொஞ்சம் கஷ்டம் வந்தோன்னா அல்லா எனக்காக இவ்வளோ பேர் சோதனை, இந்த மாதிரி சோதனை துனியாவில் யாருக்கும் வரக்கூடாது, அல்லா என்னை சோதித்த மாதிரி எதிரி கூட சோதிக்கூடாது அப்படிலாம் புலம்புறையே. மறுபடியும் நான் சொல்லுவானே, அல்லா இன்னும் கொஞ்ச நாள் சோதிச்சிடக்கூடாதா, என்ன அந்த சோதனையும் சேர்த்து எனக்கு கொடுத்துடக்கூடாதா, அந்த கஷ்டமும் சேர்த்து எனக்கு கொடுத்துடக்கூடாதா என்று அவன் புலம்புவான். மறுமை நாளில் போய் அது சொல்லுங்க,
எந்த அளவு என்னுடைய கத்திரிக்கோளால் என் உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டுறக்கூடாதா என்று அவன் அந்த மறுமை நாளில் சென்று ஏங்குவான். எல்லா இடத்துல போய் எந்த ஹதீஸில் வருது. அழஞ்சபை இன்னொரு வாயத்தில் வருது. யவது அஹலுல் ஆஃபியத்தி, ஆஃபியத்து கொடுக்கப்பட்டவர் தபரானி வரக்கூடிய ஹதீஸ் இது, திருமதியில் வருது, இப்னு அபி துன்யாவில் வருது. யவது அஹலுல் ஆஃபியத்தி, ஆஃபியத்து கொடுக்கப்பட்ட, இங்கே கஷ்ட நஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக இருந்தாங்களே அவர்கள் விரும்புவார்கள் யௌமுல் கியாமத்தினால ஹீன யுத்தா அஹலுல் பலாய் சவாப, கஷ்ட நஷ்டம் கொடுக்கப்பட்ட துனியாவில் சிரமத்தில் ஆழ்ந்தவர்கள், வறுமையினால சிரமம், குடிசை வீடு, அந்த வீடு ஒழுகுது, அவ்வளோ சில பேருக்கு உடல் கஷ்டம், சில பேருக்கு பொருளாதார கஷ்டம், சாப்பிட வழி இல்லை, இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. சில பேர் ரேஷன் அரிசியை வச்சு குடும்பத்தை ஓட்டிடுறாங்க. வெறும் 2000 ரூபா வருமானம், அதை வச்சு நான் என் குடும்பத்தை ஓட்டிக்கணும் உங்கள் அம்மா சொல்கிறாங்க. என் குடும்பத்தை ஓட்டுறேன், மொத்தம் 3-4 பேர் இருக்கிறோம், வெறும் 2000 ரூபா வருமானத்தை வச்சு ஓட்டிக்கிறோம். அந்த வை நம்மளாம் எவ்வளோ செலவு பண்ணுறோம், மாதத்துக்கு எத்தனை ஆயிரம் செலவு பண்ணுறோம். இப்போ இவ்வாறாக வறுமையை கொண்டு சோதிக்கப்படுகிறார்கள், உடல் நலத்தில் குறைவை கொண்டு சோதிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு விளைஞ்சுங்களா அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் உயர்தரமான கூலிகளை கொடுப்பதை பார்த்து அவர்கள் சொல்லுவார்கள், லவ் அன்ன ஜுலூதுஹும் கானத் குரிலத் பில் மகாரீல், எங்களுடைய உடலில் ஒவ்வொரு தோள்களும் கத்திரிக்கோலை கொண்டு துண்டு துண்டாக துன்யாவில் வெட்டப்பட்டிருக்க வேண்டுமே என்று அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹு அக்பர். பை சரியான ஹதீஸ் பை இது. உடலில் ஒவ்வொரு நாளும் என் கத்திரிக்கோலை வச்சு துண்டு துண்டாக என் உடம்பை வெட்டியிருந்தாலும் கஷ்டம் வலிக்கு தான் செய்யும். அதை பொறுத்துக்கிட்டு இருந்துட்டா இங்கே நீ கோடி 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 வருஷம் இவ்வளோ உயர்ந்த அந்தஸ்து இருந்திருப்பனே, துனியாவில் சந்தோஷமாக இருந்துட்டு வந்துட்டனே, கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துட்டு வந்துட்டனே என்று அவர்கள் ஏங்குவார்கள். கஷ்டம் என்று சொல்லி ஹதீஸ் இருந்திருக்கு. அல்லா தஆலா அல்லாஹு அக்பர் கபீரா. அரைஞ்சுங்களா இன்னொரு ஹதீஸில் வருது, ஒரு ஹதீஸ் வருது, அபூ ஹுரைரா அவர்கள் சொல்கிறாங்க, நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு வியாதி விசாரிக்க போனோம். அப்போ அவர் நடுங்கிக்கிட்டு இருந்தார். பெருமாசம் அபுஷிர், நீ சந்தோஷப்படு, பஷாரத்து பெற்றுக்கொள், நற்செய்தி பெற்றுக்கொள். ஃபைன்னல்லாஹ் யகூலு, அல்லாஹ் சொல்கிறான், ஹிய நாரி, அதுதான் என்னுடைய நெருப்பாக இருக்கும். உசல்லித்து அலா அப்தில் முஃமின் ஃபித் துன்யா, மூமினுக்கு துனியாவிலே மூமின் மீது நெருப்பை நான் சாட்டுகிறேன். ஏன்? லி தகூன ஹல்லஹு மினன் நாரி ஃபில் ஆஹிரா, ஆகிரத்தில் நரக தண்டனை என்று இருக்குதல்லவா, அதனுடைய பங்காக இங்கே கொடுத்து விடுகிறேன். அது அவன் செஞ்ச பாவங்களுக்கு நரக தண்டனை இவ்வளோ இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே காய்ச்சலை கொடுத்துட்றேன். அப்போ அதில் கழிச்சிடறான் லட்சம். இங்கே ஒரு நாள் காய்ச்சல் கொடுத்தா ஒரு வருடம் நரக தண்டனை எல்லாம் மைனஸ் பண்ணிடுறான். ஒரு நாள் காய்ச்சல் இருக்கு, ஒரு வருட பாவங்கள் அழிச்சிருது, ஒரு வருஷம் நரக தண்டனை எல்லாம் மைனஸ் பண்ணிடுறான். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு வருஷத்தில் 10-12 பேர் 15 நாள் காய்ச்சல் வந்துச்சுன்னா 15 வருஷம் நரக தண்டனை போயிடுச்சு. இப்படி அர்த்தம் தெரிஞ்சு இல்லைங்களா? அவ்வளவு இப்போ வாழ்நாள்லாம் எவ்வளோ காய்ச்சல் வருதோ அதெல்லாம் கழிச்சுக்கிறான். இங்கே நரக தண்டனையிலும் கழிச்சு அது 0 ஆயிடுது கட்சியில். இங்கே செஞ்ச பாவங்களுக்கு அங்கே போய் ஒன்றுமே இல்லை. அதான் துனியாவில் கொடுத்துட்டேனே, அதனால் அதெல்லாம் மைனஸ் ஆகிடுச்சு, நீங்கள் சொர்க்கம் போகலாம். நீ செஞ்ச குற்றங்களுக்கு இந்த துனியாவில் மைனஸ் பண்ணியாச்சு, நீங்கள் சொர்க்கம் போயிடலாம் சொல்கிறான். அல் ஹும்மா ஹல்லு குல்லி முஃமினின் மினன் நார், காய்ச்சலாகிறது ஒரு மூமினுக்கு நரகத்திலிருந்தும் ஒரு பங்காக இருக்கும். நரகத்துடைய பங்கை இங்கே காய்ச்சலாக கொடுத்துட்றான் அல்லா தஆலா, அங்கே ஒன்றும் இல்லாமல் அல்லா தஆலா ஆக்கிறான். சும்மா டெஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு, டெஸ்ட் ஊசி போடுற மாதிரி போச்சுட்டு அதில் கழிச்சிடறான் அல்லா ஜல்ல ஷானஹு. அல்லாஹு அக்பர். ஒரு மூமின் மீது எவ்வளோ பிரியம் பாருங்க அல்லாவுக்கு. நாம் என்ன காய்ச்சல் வந்த மனுஷன் நினைக்கிறான், சிரமம் வந்தோன்னே எனக்கு ஏன் இல்லை இப்படி காய்ச்சல், எனக்கு ஏன் இல்லை இப்படி தலைவலி, எனக்கே இப்படி தாங்க முடியாத வேதனை என்று நாம் நினைக்கிறோம். அது அல்லாஹ் தஆலா கொடுக்குற ஒரு பெரிய பாக்கியம் என்று சொல்கிறார். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் ஆஃபீஸ் சலாமத்தை கொடுப்பானாக. அப்போ இப்படி சொல்லிவிட்டு எனவே அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் காய்ச்சல் கொடுப்பானான்னு துவா செய்யலாமா? அது வரத்தான் செய்யும், மௌத்து வரைக்கும் உனக்கு யோசனை வரும். ஆனால் 24 எதை கேட்கணும் நம்ம? அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி, லா இலாஹ இல்லா அன்த. இப்படி கேட்க தான் பெருமாள் கற்றுக் கொடுத்தாங்க. யா அல்லாஹ் என் கண்ணிலே எனக்கு ஆஃபியத்தை கொடு, என் காதிலே ஆஃபியத்தை கொடு, என் உடலிலே ஆஃபியத்தை கொடு என்று தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கும்படி நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஒழிய என் கண்ணிலே வியாதி கொடு, என் காதில் வியாதி கொடு, என் நாக்கில் வியாதி கொடு, என் உடம்பெல்லாம் புண்ணாக போய் ஆயிரம் இப்படி கற்றுக் கொடுத்தாங்களா? அப்படி கேட்க ஆஃபியத்தை காலை மாலை பெருமாள் துவாக்களில் முக்கியமான துவா என்ன? அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி, லா இலாஹ இல்லா அன்த. இப்போ இவ்வளோ சிறப்பு சொல்லியிருக்காங்க வியாதியின் சிறப்புன்னு.
வியாதிகளின் சிறப்புன்னு புக்கே போட்டுடலாம் பட்டுருக்கு. அவ்வளோ சிறப்பு சொல்லியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் ஏன் போய் வந்து கஷ்டம் கேட்கல, வேணாம், கஷ்டத்தை கேட்காத எல்லா இடத்துல அல்லாஹ் கொடுப்பான். ஒவ்வொருவரையும் நபுலு வண்ணக்கும் சொல்லிட்டான். அவரவர்களுடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி, அவர்களுடைய தாங்கும் சக்திக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் தஆலா சோதிப்பான். அவரவர்களுடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி தான் கொடுப்பான். போய் 10 வயசு பையனுக்கு வந்து போய் ஐஏஎஸ் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறது இல்லை, அவனுக்கு பிகாம் பேப்பர் கொடுக்குறது இல்லை. 10 எழுதிட்டு வரணும். 10 வயசு பையனுக்கு 5ஆம் கிளாஸ் பேப்பர் தான் கொடுப்பாங்க. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. ஒவ்வொரு மனிதனையும் அவனுடைய வசதிக்கு அப்பாற்பட்டு, அவன் சக்திக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ் சிரமப்படுத்துவதில்லை. இது அல்லாஹ்வுடைய பழக்கத்திலே கிடையாது. யாரையும் அவரை சக்திக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ் ஜல்ல சோதிக்கிறது இல்லைன்ட்டான். அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா வல் முஆஃபாத தாயிமா ஃபித் தீனி வத் துன்யா வல் ஆஹிரா ஃபில் அஹ்லி வல் மாலி வல் வலத். பெருமானார் துஆ செஞ்சாங்க, உலகிலும் தீனிலும் ஆகிரத்திலும் நிரந்தரமான ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை உன்னிடத்தில் கேட்கிறேன். என்னிலும், என் குடும்பத்திலும், என்னுடைய பிள்ளை குட்டிகளிலும், என்னுடைய செல்வங்களிலும் ஆஃபியத்தை கொடுத்துறாருல்ல, நஷ்டத்தை கொடுத்துறாத. அப்படி தான் கேட்கணும். புரிஞ்சவை இது அல்லாஹ் கேட்டே இருக்கணும். பெரும்பாலும் சொன்னாங்க, யார் ஆஃபியத்தை அல்லாஹ் இடத்துல கேட்கிறார்களோ அந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான். சொல்லுங்க, இன்னல்லா யுஹிப்பு அல்லதி யஸ்அலுஹுல் ஆஃபியா கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் இடத்துல யார் ஆஃபியத்தை கேட்கிறார்களோ அந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அப்போ என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இன்னொரு உதாரணம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸலுல் முஃமின், ஒரு முஃமினுக்கு உதாரணம் கமஸலி ஸர்அ. ஸர்அன்னு சொன்னால் புல், நெல் புல்லுலாம் இருக்குல்ல, இது மாதிரி. லா தஸாலு ரீஹு தமீலுஹு, காற்று அதை அசைத்து கொண்டே இருக்கும். புல் இந்த பை நெல் வரைதில் பை நெல் கோதுமைலாம் எப்படி இருக்கும்? காற்று இங்கிட்ட அடித்தா இந்த பக்கம், இந்த பக்கம் அடித்தா அது நம்ம காற்றை அசைச்சிக்கிட்டே இருக்கும். என்ன பை மண்ணில் தண்ணியில் ஊறிட்டே இருக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம். கடைசியாக அறுவடை எப்படி செய்யணும்? அதை இப்படி பிடுங்கினா வந்துடும். என்ன பை ரொம்ப ஈஸியாக வந்துடும் பிடுங்குறது. இப்படி பிடுங்குனா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு மூமினுக்கு உதாரணம் நெல் புல், நெல் வயலை போல, புல்லை போன்று. மஸல் முஃமினி கமஸலி ஸர்அ லா தஸாலு ரீஹு தமீலுஹு, காற்று அவனை அசைத்து கொண்டே வலது பக்கம் இடது பக்கம். அதே மாதிரி மூமினுக்கு அங்கிட்டு மாற்ற ஒரு சோதனை, அது முடிஞ்சால் அடுத்த சோதனை. இப்போ தான் அந்த சோதனை கரை ஏறி இருப்பான், டப்பு இன்னொரு சோதனை வந்துடும். அதை விட்டு முடிச்சிருப்பான், இன்னொரு கஷ்டம். இப்போ தான் அந்த பிள்ளைக்கு பல்லு வலி அதான் சரி பண்ணி கொண்டு வந்து வீட்டில் படுக்க வச்சுருப்பான், இந்த பிள்ளைக்கு வயிற்று வலிங்க, அடப்பாவியே வா, அதை கொண்டு போய் சரி பண்ணிட்டு வருவான், அடுத்த பிள்ளைக்கு கால் வலி நிற்கும், அடப்பாவியே. இப்படியாக மாற்றி 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 விளைஞ்சிங்களா கஷ்டம் வந்து கொண்டே இருக்கும். மா சுஇலல்லாஹு ஷையன் அஹப்ப இலைஹி மின் ஐ யுஸஅலல் ஆஃபியா. இதுவும் தபரானி ஷரீஃபுடைய ஹதீஸ், ஹாக்கிம்லையும் வருது. ஒரு அடியான் சொன்ன திருமதியிலையும் வருது இந்த ஹதீஸு. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க, ஒரு அடியான் இடத்துல ஆஃபியத்தை கேட்பதை விட அல்லாஹ்வுக்கு பிரியமானது எதுவுமே இல்லை. பரவாயில்ல, ஆஃபியத்தை கேட்டுக்கிட்டே இரு. போய் அல்லாஹ் தஆலா அவனை மன்னிச்சிக்கிட்டே இருப்பான், ஆஃபியத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். கேட்டுக்கிட்டே இருக்கணும், அல்லாட்ட ஆஃபியத்தை கூட, அல்லா ஆஃபியத்தை கேட்பு. எந்த துவாவிலையும் கையேந்தி அல்லாட்ட ஆஃபியத்தை கேட்காமல் கீழே வைக்கக்கூடாது. ஒரு ரிவாயத்தில் வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சபையில் உட்கார்ந்தாலும் எழுந்திருப்பதற்கு முன்பு ஒரு துவா செய்வாங்க. அல்லா மத்தினா பி அப்சாரினா வ அஸ்மாயினா வ குவத்தினா மா அஹ்யைதனா. எங்களை நீ வாழ வைத்திருக்கும் காலமெல்லாம் எங்கள் கண்கள், காதுகள், உடல் ஆரோக்கியத்தோடு வைத்திரு அல்லா. கண்ணு பார்க்கும் சக்தியோடு, காது கேட்கும் சக்தியோடு, என் உடலில் பரிபூர்ண ஆஃபியத்தோடு என்னை வாழ செய்ய அல்லா. மத்தினா பி அப்சாரினா வ அஸ்மாயினா வ குவத்தினா மா அஹ்யைதனா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சபையில் இருந்து, சபையில் 4 பேர் பேசி தான் எந்திரிச்சிக்கோன்னு கேட்பாங்க. அந்த துவா ஓதிட்டு தான் எந்திரிப்பாங்க. காலையிலேருந்து மாலை வரை 10 சபையில் உட்கார்ந்தாலும் எழுந்திருக்கும்போது இந்த துவாவை கேட்டு கொண்டு தான் எழுந்திருப்பார்கள் என்று வந்திருக்கிறது. இந்த ஹதீஸ் ஆகிறது திருமதி ஷரீஃப் ஹதீஸ், நஸஈல வருது. ஹஸரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க, கல்லமா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு மின் மஜ்லிஸின். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சபையை விட்டும் எழுந்திருப்பது இந்த ஓதாமல் எந்திரிக்கிறது ரொம்ப கம்மி. ஓதிவிட்டு தான் எழுந்திருப்பார்கள். நாதிர், என்றைக்காவது அப்படி மறந்த அவசரத்தை எந்திரிச்சிருக்கலாம் வெளியே,
மற்றபடி இது ஓதாமல் எந்திரிக்க மாட்டாங்க. ஹத்தா எதுஉ பிஹா உலாய் தஅவாத், இந்த துவாக்களை ஓதாமல் அல்லாஹ் மக்ஸிம் லனா மின் ஹஷியத்திக மா தஹூலு பிஹி பைனனா வ பைன மஆசிக் அல்லாஹ் மத்தினா பி அப்சானா, அது துவாவில் வருது. பை இப்போ ஒரு நாளைக்கு 100 சபையில் உட்காந்தாலும் சபையை விட்டு எழுந்திருக்கும் போது இந்த துவா கேட்டு தான் எழுந்திருப்பாங்க. நாம கேட்போமா இன்ஷா அல்லாஹ் தஆலா ஆஃபிஸை கேளுங்க. அதையும் மீறி உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை வந்து வறுமை வருகிறது, வறுமை வாட்டுகிறது, வியாபாரத்தில் நஷ்டமாகிறது, சம்பாரிச்ச காசுலாம் நொடிஞ்சு போயிடுது. ஒருத்தர் வந்து என் வாழ்நாள்லாம் குருவி சேர்த்த மாதிரி 10 லட்ச ரூபா சேர்த்தேன், கடைசியில் ஒருத்தர் கொடுத்தேன் ஏமாற்றிட்டு போயிட்டான்னு சொல்லி என்னால் ரெவப்பெல்லாம் தூக்கம் இல்லைன்னு ஒரே அழுக. இதை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளோ பாவங்களை மன்னிச்சிருப்பானோ மறுமை நாளில். அப்போ யோசிப்பீங்க 10 லட்சம் தான் போச்சு, இன்னும் கொஞ்சம் சேர்த்து போய் நல்லா இருக்குமே, இன்னும் 20 லட்சமாக போயிருந்த கஷ்டம் நல்லா போய் நல்லா இருந்திருக்குமே என்று கூட நீங்கள் யோசித்திருக்கலாம். மறுமை நாள் அப்படின்னு நடக்கலாம். அதனால் பொறுமையாக இருங்க. போனது 10 லட்சம், கிடச்சது அல்லாஹ் கிடச்சான், இவ்வளோ பெரிய மகஃபிரத்து கிடச்சிருச்சு, இவ்வளோ பெரிய ரஹ்மத் கிடச்சிருச்சு, இவ்வளோ பெரிய ஹசனாத் கிடச்சிருச்சு. அல்லாஹ்ட்ட போகும்போது முற்றிலும் பாவம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ் கூட்டி போகிறான். அதனால் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொன்ன ஒருத்தருக்கு. அந்த மாதிரி மனிதர்களுக்கு சில நஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன்றான். இது என் சோதிக்கக்கூடிய வழிமுறைன்னு சொல்கிறான். ஒரு மூமினுக்கு உதாரணம் அல்லாஹ் என்ன சொன்ன பை, நெல் மாதிரி, புல்லு மாதிரி, நெல் மாதிரி என்ன செய்யாது, ஆடிக்கிட்டே இருக்கும், ஈஸியாக பிடிக்கும். காஃபிருக்கு உதாரணம் ஆடாத வலுவான குச்சியாக மரம் நிற்கிது, அது மாதிரி அதுக்கு என்ன காற்றடிச்சாலும் அடையாது, அது அசைக்க முடியாது, கடைசியாக வேரோடு பிடுங்கி எரியப்படும். அந்த மாதிரி காஃபிருக்கு உதாரணம் என்று சொன்னார். அப்போ மசல் முஃமினி கமசலி ஸர்இ லா தஸாலு ரீஹு தமீலுஹு வலா யஸால் முஃமினு யுஸீபுஹுல் பலா வ மசல் முனாஃபிகி கமசலி ஷஜரத்தில் அஸஸ் லா தஹ்தஸு ஹத்தா துஹ்தஸது. அது அசையவே அசையாது, கடைசியில் வேரோடு அப்படியே பொக்கில் வச்சு பிடிங்கி போட்டுருவான். அந்த மாதிரி அவன் வேரோடு அழிக்கப்படுவான் ஒரு காஃபிர் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அறிஞ்சுங்க பை. அப்போ மூமினுடைய பாவங்களை அழிப்பதில் பெரும்பங்கு வகிக்கக்கூடியது அவனுக்கு வரக்கூடிய சிரமங்கள், கஷ்டம், பல்லு வலி, தலைவலி, காய்ச்சல், சளி எல்லாம் அதில் உள்ளது தான். புரிஞ்சுங்களா? இந்த ஹதீஸை கேட்டுங்க, இது ஆச்சரியமான முஸ்னத் அஹ்மதில் வருது, நஸஈல வருது, பஸார் வருது, புகாரி இமாம் அதபுல் முஃபரதில் ஹதீஸ் எழுதுறாங்க. புரிஞ்சுங்களா? ஒரு மனிதர் பெருமானத்தில் வந்தார், ஒரு ஆராபி கிராமவாசி. பெருமான சொன்னாங்க, உங்களுக்கு என்னைக்காவது உங்களுக்கு வந்து காய்ச்சல் வந்திருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அல்ல அகதக்கு உம்மு மல்தம் கத்து, எப்பயாவது காய்ச்சல் வந்திருக்காப்பான்னு கேட்டாங்க. ஹலோ அம்மா உம்மு மல்தம், காய்ச்சல்லாம் என்ன, காய்ச்சல்லாம் என்னவா, உடம்புலாம் சுடும், அப்படியே உடம்புலாம் அப்படியே வேகும், கனக்கனக்கனன்னு உடம்புலாம் தோல்லாம் சுடுமேப்பா. ஹர்ருன் பெருமாசம் ஹர்ருன் யகூனு பைனல் ஜில்தி வல் லஹம், தோலுக்கும் இறைச்சிக்கும் மத்தியில் ஏற்படக்கூடிய சூடு, அதுதான் காய்ச்சல் என்று பெரும் விளக்கம் சொன்னாங்க. ஹலோ அம்மா வச்சுட்டு அதான் கற்று என் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நான் வந்ததே கிடையாதுப்பா. யார் அந்த கிராமவாசி சொல்கிறார். கால ஃபல் அகதக்க ஹாத சுதாக்கத்தும், தலைவலியாக வந்திருக்கேன் எனக்கேச்சு உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஹலோ அம்மா ஹாத சுதா, தலைவலினா என்ன, அப்படியா தலைவலியா, தலைவலினா என்னங்கிறார் அவர். கால இறக்குன் எதிரிபு அலல் இன்சானி ஃபி ரஸிஹி, தலையில் இருக்க நரம்பெல்லாம் திரிக்கும், அப்படியே வலியாக வலிக்கும். மனுஷனுடைய தலையில் நரம்புகள்லாம் புடச்சிக்கிட்டு தெரிக்கும், வலிக்கும். பெருமை விளக்கம் சொல்கிறாங்க பாரு, தலைவலிக்கு விளக்கம், தலைவலிக்கு தாரிஃப் சொல்கிறாங்க. முஸ்லிம் ஹதீஸ் நஸஈல வருது, எடுத்து பாருங்கள். இறக்குன் எதிரிபு அலல் இன்சானி அலா ரஸிஹி, மனிதனுடைய தலையில் நரம்பு புடச்சிக்கிட்டு நரம்பில் வலியாக வலிக்கும், வலிக்கும், அதுதான் அப்படின்னு. காலம் ஆவஜித்தான் தான், என் வாழ்க்கையில் அந்த மாதிரி எனக்கு நடந்ததே கிடையாதுப்பா அப்படின்ட்டார். அப்படியா, சரி போங்கன்ட்டாங்க. அவர் போகிறார். ஃபலம்மா வல்லா, அவர் திரும்பி சென்ற பொழுது கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அஹப்ப ஐ யன்துர இலா ரஜுலின் மின் அஹலின் நாரி ஃபல் யன்துர் இலா ஹாதான்ட்டாங்க. அவர் திரும்பி போகும்போது பெருமாள் சொன்னால், நரகவாசி யாரும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை பாருங்கள், அவர் தான் போயிட்டுருக்காருன்ட்டான். யாருக்கும் நரகவாசியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கா, இப்போ பாருங்கள், அதான் பார்த்துங்கன்ட்டாங்க. அஹ்ரஜு அஹ்மது வன் நஸஈ வல் புகாரி ஃபி அதபில் முஃபரத், புகாரியும் ஹதீஸ் அதபுல் முஃபரதில் பதிவு செய்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். இது வரைக்கும் சொர்க்கவாசி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் 10 கடைசி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பாரு, நரகவாசி யாரும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் பார்த்துங்க. காய்ச்சல் வந்திருக்கா, எனக்கெல்லாம் வாழ்நாளில் அந்த மாதிரிலாம் வரவே இல்லை. தலைவலி அப்படின்னா என்ன, காய்ச்சல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறார் பை, எதுவும் வந்ததே இல்லைங்கிறார் அவர். அப்படியா, போயிட்டோம் அப்படின்ட்டான். அப்போ சொன்னாங்க, நரகவாசி பார்க்கணும், அவரை பார்த்துங்கன்ட்டாங்க சொல்லலாம். இப்போ முஃமின் சொர்க்கவாசிகள் அப்படி இருக்க மாட்டார். அவர் சோதனை, கஷ்டம், நஷ்டம், வியாபாரத்தில் நொடிஞ்சு போயிடுவார். கொடுத்த காசு ஏமாற்றிட்டு போயிடுவான், ஒருத்தர் ஓட்டி போயிடுவான் ஒருத்தன். இந்த மாதிரி மாற்றி நடக்கும்.
வியாபாரத்தை சேர்ந்து வியாபாரம் சரி மோசடி பண்ணிட்டு போயிடுவான் அவன். அதை மனசை நினச்சி ஒரே கவலையாக இருக்கும். இந்த மாதிரியாக சோதனைக்கு மேல் சோதனை, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமின்னு பாட்டு படிப்பாங்க இல்லை. இப்படி மனுஷனுக்கு வரதான் செய்யும் வச்சுங்களா. அப்போ சிரமங்களுக்கு மேல் சிரமங்கள் வரதான் செய்யும். அதை பொறுத்துக்கணும். முஸ்தாக் சொன்னாங்க, அவங்க படித்து முடிச்சுட்டு வேலைக்கானே நிறையா இன்டர்வியூ, நூற்றுக்கணக்கான இன்டர்வியூ போகிறாங்க, எல்லா வேலைன்றாலும் கடைசியில் அரசாங்கத்தில் ஒரு ஸ்கூலில் வாத்தியாக இருக்குது வேலைக்கு. அவங்க என்ன தெரியும் இல்லை அது என்ன தெரியும் கேட்டு என்ன படிச்சிருக்கீங்க விசாரிச்சுட்டு அது பாட்டெலாம் என்ன கலைகள் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு தெரியும்னு கேட்பாங்க. என்ன தெரியும் உங்களுக்கு? நான் பாட்டெல்லாம் அவ்வளோ நல்லா படிப்பேன். அப்படியா? ஏதோ ஒரு பாட்டு படிங்க. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி அப்படின்னு படிச்சிருக்காங்க. வேலை கன்ஃபார்ம் போக மாட்டான், எனக்கு வேலை கொடுத்து அமுச்சு விட்டாங்க அப்படின்னு முஸ்தாக் சொன்னாங்க. அது மாதிரி சோதனை மேல் சோதனை வந்தோடனே ஐயோ அப்பா சாமி இது போதுண்டான்னு மனுஷன் சொல்கிறான். ஆனால் அது அல்லாஹ் தஆலா முஃமினுக்கு அடையாளம், அது சொர்க்கவாசிகளுக்கு அடையாளம் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒரு வாரத்தில் வருது, உமர் ரலியல்லாஹு ஒரு பெண்மணி வர்றாங்க, என் புருஷன் எனக்கு தேவையில்லை, நீங்கள் ஹுலா வாங்கி கொடுத்துருங்க, விவாகரத்தை வாங்கி கொடுத்துருங்க கேட்டான். அவங்க புருஷனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, என்னம்மா என்ன தம்பி என்ன பிரச்சனை உங்களுக்கு? எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த பிள்ளைக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துட்டேன், இது வரைக்கும் கல்யாணம் முடித்த இவ்வளோ காலத்தில் ஒரு சின்ன குறை கூட நான் வைக்கல, கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றேன் விளைஞ்சுங்களா. சாப்பாடோ துணிமணியோ தங்குமிடமோ எந்த குறையும் வைக்கல, ஒரு நாள் திட்டினது இல்லை, அவ்வளோ முகப்பத்தாக பாசமாக தான் வச்சுருக்கிறேன், அது ஏன் அப்படி கேட்குதுன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மாட்ட விசாரிக்கிறாங்க, எதுவும் வேணாம் எனக்கு அந்த காரணம் சரியாக சொல்லலை, சரிம்மா ஒரு 2 நாள் கழித்து வாங்கம்மான்னு அமுச்சு விட்டாங்க. அதுக்கு பின்னாடி அவர் ஒரு ஜிஹாதுக்கோ போகிறாரோ அல்லது எங்கே போய் உடல் காயம் ஏற்பட்டுருச்சோ அல்லது எங்கேயோ போய் வண்டியிலேருந்து கீழே இந்த கீழே தடுத்து தெரியல, உடம்புலாம் காயமாகிடுது. காயமாகி கை உடஞ்சி கால் உடஞ்சி வீட்டில் வந்து படுக்க போட்டுடுறாங்க. இப்போ இவருங்க அந்த அம்மா எந்த தலாக் கேட்டுச்சோ விவாகரத்து கேட்டுச்சோ ரவா போலாம் கூட கவனிச்சு அவருக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்து உணவு வாங்கி கொடுக்குறது, கை காலுக்கு மருந்து போட்டுறது, காலை வச்சு எல்லாம் கவனிச்சு நினச்சிங்களா. அப்பா கேட்டாங்க உமர் இல்லைன்னு இன்னமும் இப்படி நடந்துக்குது விலங்கலையே தலாக் கேட்டேன் அப்படின்னு. நான் தலாக் கேட்டது இதுக்கு தானே, ஏன்னா உடலில் இது வரைக்கும் கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷத்தில் பார்க்குறேன், அந்த மனுஷனுக்கு ஒரு தலைவலி இல்லை, ஒரு காய்ச்சல் இல்லை, உடம்பு ஒரு கீரல் இல்லை, அது பாட்டுக்கு கண்டால் கிடக்கிற கட்டு மஸ்தாக உட்காந்துருக்கிறாரு. இப்போ நரகவாசியை அடையாளன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நரகவாசியாக இவரு நான் வாழணும், நான் நரகம் போகிறதா? அதனால வேணவே வேணாம், நரகவாசி உடையக்கு வாழணுங்கிறக்காக வேண்டிய தலாக் கேட்டேன். இப்போ பாருங்கள் அடிபட்டு கை உடஞ்சி கால் உடஞ்சி உடம்புலாம் கீரலாகி மண்டை போந்து மண்டையில் ஒரு கட்டு, கையில் 2 கட்டு, கால் தூக்கி மேலே வச்சு பார்க்கவே மனசு கொழுந்து வச்சு இந்த நிலையில் அல்லாஹ் தஆலா என் கணவனை இந்த நிலைமையில் என் கணவனை பார்க்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தானே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ். அடுத்த படிக்க கிடக்கிறாரு, அப்படியே ராவா போல் உளுந்து சேவை செய்வார்த்தம்மா வளைஞ்சுங்களா. அப்போ அந்த மாதிரி அந்த பெண்களுக்கு இருந்த அறிவு நம்மகிட்ட இன்னைக்கு கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்தம்மா இவர் கூட வாழ்ந்துக்கிறேன், வேறு யாரும் இவரை தவிர வேறு யாரும் வேணவே வேணாம்ப்பா, இந்த மாதிரி அடிபட்டு யாரையும் நான் பார்க்கல, இவரை தவிர வேறு யாரும் எனக்கு வேணாம், இவர் கூட தான் வாழ்ந்தால் இவர் கூட தான் அப்படின்னு சொல்லிச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அந்த மாதிரி கஷ்ட நஷ்டங்கள் வரதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்துன்னு அந்த பெண்கள்லாம் விளங்கி வச்சுருந்தாங்க பாருங்கள். ராபியா பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு டெய்லி தலைவலிக்குமா, ஒரு நாள் தலைவலினா யாருலா என் மேலே வருத்தமாக ரப்பே தலைவலியே வலிக்க மாட்டேங்குது, இன்றைக்கி தலையே நல்லா இருக்குது, என் மேலே எதுவும் வருத்தமாக கோவமாக ரப்பே மன்னிச்சுக்கல நான் இஸ்திக்ஃபார் செய்வாங்களாம், தலையே வலிக்கலையே இன்றைக்கி அப்படின்னு. அந்த மாதிரி சோதனைகளும் அல்லாஹ் தஆலாவின் புறத்திலிருந்து வரக்கூடிய ரஹ்மத். அதனால் மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆகவே அல்லாஹ் இடத்தில் சோதனையை கேட்காமலே கேட்கணும், ஆஃபித்தை கேட்கணும். நீ ரஹ்மத்தான் அது, அதனால் ஆஃபித்தை கேட்கணும் எல்லா இடத்துல. அதான் ஜபை ஷேഖனா சொன்னாங்க, இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பயான் செய்கிறாங்க, இந்த மாதிரி சோதனைகளும் அல்லாஹ்வுடைய கொடுக்குற ரஹ்மத், தலைவலி காய்ச்சல் உடல் வியாதிகள் இதுவும் அல்லாஹ்வுடைய அருள் தான், ரஹ்மத்து தான் அப்படின்னு பயான் செஞ்சுட்ருக்குறாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் வரார், அவங்களுடைய முரீது ஒருத்தர், நிஜமானே தொடர்ந்து 10 நாளாக கடுமையான ஜுரம் காய்ச்சல் தலைவலி தாங்க முடியல, இந்த வியாதி என்னை விட்டு போகணுன்னு துவா செய்யுங்களேன், ஆஃபீத்து கிடைக்கணும்னு துவா செய்யுங்கன்னு வரார். இப்போ அவங்களுக்கு கீழே உள்ளவங்கெல்லாம் பெரும் ஆலிம்கள், அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இது மாதிரி பெரிய பெரிய உலமாக்கள் அவங்களுடைய மாணவர்கள். அவங்க வச்சாங்கன்னா இப்போ தான் ஷேக் பயான் செஞ்சாங்க சோதனைகள் ரஹ்மத்தானு,
இப்போ இவர் வந்து அந்த சோதனையை நீக்கும்படி கேட்குறாரு. இப்போ ரஹமத்தை நீக்கிற மாதிரி ஆச்சு இல்லை, என்ன துவா செய்கிறாங்க பார்ப்போம். யாரெல்லாம் சோதனை நீக்குன்னு சொன்னால் இப்போ செஞ்சதுக்கு இவ்வளோ நேரம் செஞ்ச பயானுக்கு மாற்றமல்ல போயிடும், எப்படி கேட்குறாங்க பார்க்கலாம் அப்படின்னு நாங்களாம் கவனித்து கேட்டே உட்காந்துருந்தோம். அப்போ என்னமா சொன்னாங்க, யாரெல்லாம் சோதனை கஷ்டங்கள் வியாதிகள் என்ற ரஹமத்து ஜி அதை தாங்கும் சக்தி இவருக்கு இல்லாதனால யாரெல்லாம் நீ ஆஃபீத்தின் ரஹமத்தை கொடுத்துறல்ல அவருக்கு எப்படி கேட்டாங்க. அதுவும் ரஹமத் தான், இதுவும் ரஹமத் தான். சில பேருக்கு அது ரஹமத்தாக விளங்கலை, அவர் அதை தாங்குகிற சக்தி இல்லை, அந்த ரஹமத்தை ஏற்றுக்கொள்கிற சக்தி இல்லை. அதனால் ஆஃபியத்தின் ரஹமத்தை அவருக்கு நீ கொடுத்துடலான்னு துவா செஞ்சாங்க அவங்க. இப்போ தான் விளங்குச்சு எங்களுக்கு, ஒரு பெரிய மசாலா எங்களுக்கு ஹல்லாயிடுச்சு ஷேகுடைய துவாவை கொண்டு அப்படின்னு சொன்னாங்க. நினைஞ்சவை அப்போ அல்லாட்ட சலுல்லால் ஆஃபியா, அல்லாட்ட ஆஃபித் தான் கேட்கணும், அல்லாட்ட அருள் தான் கேட்கணும். ஆனால் எப்பொழுது உன் வாழ்க்கையில் சில சோதனைகள் வருகிறதோ அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா மீது ராசியாக இருக்க வேண்டும் என்பது இதன் மூலம் தெரிகிறது. இப்போ மகஃபிரத் பாவ மன்னிப்பினுடைய முக்கியமான அடுத்த அம்சம் என்னங்க, 5வது சோதனைகள் கஷ்டங்கள் வியாதிகள் என்று தெரிகிறது. அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் ஆஃபீஸ் சலாமத்து கொடுத்து நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.